காய்ஸ் நாங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். நேற்று பெங்களூரில் செம்ம மழை, அப்புறம் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்திருக்கோம், தண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனால் வீட்டுக்கு வந்திருக்கோம். வீடை பார்த்தா தண்ணி போயிட்டு ஒரே சேராக இருக்குது. இனிமேல் தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிது. பாத்ரூமில் வந்துட்டு அப்புறமா நாங்கள் சரி அதை அடைக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே மெயின் டோர் வழியாக தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்ட்ரோலே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் ஹால் ஃபுல்லாகிட்டு, கிச்சன் ஃபுல்லாகிட்டு, அதுக்கப்புறம் ரூமே ஃபுல்லாகிற அளவுக்கு. ஏன்னா வந்து இந்த கதவு வந்து ரொம்ப கீழே இருக்கிறதுனால அந்த ஸ்லாப் இல்லாததுனால தண்ணி ஒரே ஃபோர்ஸாக இந்த டோர் திறந்த உடனே பட்டுன்னு எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதனால நிறைய பொருள் சேதாரம் எல்லாம் ஓகே. உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கும், இதை கடந்து தான் வந்திருக்கோம் எல்லாருமே. இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுதா இல்லை பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லதான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு இவ ரொம்ப என்கரேஜிங்காக, பரவாயில்ல நீ போனது போச்சு, நம்ம இப்போ வந்து வீடை க்ளீன் பண்ணிட்டு நம்ம புதுசாக வீடு பார்த்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், போனது அது எதுவும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சொன்னான். அந்த தைரியம் எனக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் அவள் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணா. இத்தனைக்கும் கை குழந்தைய வச்சுட்டு அந்த நைட்டில் வந்து வெளியே வாசல் ஃபுல்லாகவே தண்ணி, வெளியவே வர முடியல. அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் ஃபுல்லாக தண்ணி இந்த வீட்டில் ஃப்ளோட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து கவர்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். அதான் கைஸ், சரி வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் தான் அந்த அழுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. மண் வந்து டைல்ஸோடு ஒட்டி ரொம்ப ட்ரையாக இருந்தது. அப்புறம் 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே போச்சு. அப்புறம் இந்த பாத்ரூம்லலாம் ரொம்ப சேராக இருந்தது. அதுதான் அந்த டைல்ஸ் ஒயிட்டாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ண முடியல அந்த செவரெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய லிக்விட்லாம் ஊற்றி தான் க்ளீன் பண்ணோம். சடனாக தண்ணி வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா பொருளும் வந்து ஓரளவு நாங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில், எங்கள் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா டெய்லியும் ஒரு 2 வாட்டி நான் துடைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால அழுக்கு பண்ணினே இருப்பாள். ஸோ க்ளீன் பண்ணினே இருப்பேன். இப்போ இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் 4 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம். பாப்பாவை நினச்சிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கட்டில் மேலேயே உக்காந்துட்டு இருந்தான். கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த அம்மா, அந்த தண்ணியெல்லாம் பார்க்குவோம். ஆனால் வந்து நாங்கள் இறங்க விடாமல் அவளை அங்கேயே உக்கார வச்சுட்டு க்ளீன் பண்ணோம். சரி, இதனால என்ன கற்றுக்கணுன்னா, நாங்கள் வந்து எப்போவுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு தான் இருப்போம். இப்போ வந்து ஒரு நாளில் நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா எப்போவுமே அவங்களே எதிர்பார்த்துன்னு இருக்காமல் நம்மளே வந்து முன் வந்து இந்த வேலையை வந்து சால்வ் பண்ண முடியுது. அது கற்றுக்கினேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்னென்னா, நாங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தண்ணி ஓகே, வெளியே வந்தோம் பாருங்க ஃபுல்லாக நிறைய தண்ணி. அப்புறம் வந்து எப்படி நான் மெயின் ரோடுக்கு போகிறேன்னு தெரியல, நடந்து போனோம். பாப்பா வரை தூக்கிட்டு எங்கன்னா பள்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் விழுந்திருக்கலாம். ஆனாலும் வந்து எப்படியோ பிடிச்சிட்டு நாங்கள் மெயின் ரோடு போயிட்டோம். ஒரே இருட்டாக வர இருந்துச்சு, கரண்ட்டு வர அந்த நேரத்தில் போயிட்டு இருந்துச்சா, ஒரே இருட்டாக இருந்தது. எப்படி போகுதுன்னு தெரியல. அந்த ஃபோன் லைட்டு வச்சுன்னு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயின்னே இருக்கும்போது இடுப்பளவு தண்ணி வந்துச்சு. ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின் ரோடு போகிற வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டு தான் போனோம். ப்ளஸ் சேஃபாக போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கணுன்ட்டு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தண்ணி வரும், அப்புறம் பாப்பாச்சின்னு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் புது வீடு தேடின்னு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். புது வீடு போனோன்னே கண்டிப்பாக வந்து பால் காசும் போது ஒரு vlog போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நாங்கள் ஹாப்பியான மூமெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணோம். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு சேடான மூமெண்ட். இதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம், அதனால் ஷேர் பண்ணுறோம்.
இந்த வீடியோ வந்து நாங்கள் சிம்பத்திக்காகவோ இல்லை எந்த இன்டென்ஷனுக்காகவோ நாங்கள் ஷேர் பண்ணல. இது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் ஷேர் பண்ணுறோம். மோரோவர் இந்த சிச்சுவேஷனை நாங்கள் தனியாகவே ஹேண்டில் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போவும் பேரண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருந்துட்டு இப்போ இண்டிபெண்ட்டாக நம்மளே எல்லாமே பண்ணணும் அப்படின்னும் போது கஷ்டமாக இருந்தது. ஆனால் இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கடைசியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒன்று சொல்லணும்னா, தன் கையே தனக்கு உதவி. அதனால நீங்களும் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும், எல்லாராலையுமே முடியும். அதனால் எப்போவுமே வந்து சோர்ந்து போகாதீங்க. தைரியமாக இது நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்சாக எடுத்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எதிர்பாராத விஷயம் வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். என்னென்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடுங்களாம் வந்து தண்ணி வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கீழே இருக்க திங்ஸ்லாம் வந்து டக்குன்னு மேலே வச்சுருங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்கிற பிளேஸில் வச்சுருங்க. எங்கள் வீட்டில் கட்டில் தான் ஹைட்டாக இருக்குது, அதனால அதில் வச்சோம். நீங்களும் அந்த மாதிரி ஹைட்டாக எலக்ட்ரானிக் பொருள்ஸ்லாம் எடுத்து மேலே வச்சுருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்பீக்கர் கீழே இருந்ததுனால அது தண்ணி பட்டு ஒர்க் ஆகலை. இப்போது கடைசியாக வந்து நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம். என்னன்னா, இது வழி வந்து ஒரே ஒரு வழி தான், அதனால் வந்து வண்டிங்க எதுவும் போக முடியாது. அது அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து தான் போகணும். இல்லை அந்த இடத்த வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த சைடு வழியாக வந்து ரொம்ப தூரம் சுற்றின்னு போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேறு நல்ல பள்ளமாக இருந்துச்சு, ரொம்ப தண்ணியாக ரொம்ப இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக நாங்கள் போனோம். குழந்தை வச்சுன்னு போகிறதுக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது. இருட்டாக இருந்துச்சு நைட்டு. அப்படியே எப்படியோ மெயின் ரோட்டில் போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் எப்படியோ இந்த வீட்டை கடைசியில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்ட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அது ஒன்றுத்தையும் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு விதமான என்கரேஜிங்காகவும் ரொம்ப பாசிட்டிவாக தோணுது. நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து இதை நாங்கள் சொல்லலாமான்னு தெரியல, ரொம்ப டயர்டாகிட்டோம். அதனால் ஆளுக்கு ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் மனசை தேத்திக்கிட்டோம். இதான் உண்மை. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம கண்டிப்பாக புது வீட்டில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.